நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். மகத்துவமிக்க நல்ல ஆண்டுகிறே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நடிகத்தோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. வானத்திலும் பூமியிலும் சில அதிகாரமும் உடைய தேவன் நடிகத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பின் மீட்பாகிய அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்து இந்த சமூகத்தில் நாங்கள் வளர்த்திருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்களுடைய தெய்வீக வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் ஒப்புவித்து நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்களை விட்டு விலகாத தேவனும் எங்களை கைவிடாத தேவனும் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு எப்பொழுது நன்றி சொல்வதற்கு ஏற்ற பிரகாரமாய் தாங்கள் ஒருவரையும் நீங்கள் நடத்தியர்கள் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி உண்மை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக நல்ல தொட்டு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்கிறோம். அன்றைய தெய்வீக பிரசன்னம் என் மீதும் கூடுவதற்கிற யாவர் மீதும் கர்த்தாவே சுவாமி ஆளுகை செய்யும்படியாய் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் தூக்கி நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்கள் வாசித்தோம். அதாவது ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இல்லையா? வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ரைட், இங்க நீங்க பாத்தீங்கன்னா சாரே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பற்றி சொன்னா சாரே, வாக்குவாதம், அதாவது வாக்குவாதம் பிரிவினையை உண்டாக்குகிறது என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்கலாம். வாக்குவாதம் பிரிவினையை உண்டாக்குறது. எப்படிப்பட்ட பிரிவினையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனம் நாங்கள் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாம் சொல்கிற பொழுது ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருகிறது. எப்படியான வாக்குவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இடத்துக்கான வாக்குவாதம். இப்ப இடம் பத்தாது, இடம் போதாது ஆனபடினால சார் இங்க ஒரு வாக்குவாதத்தை உண்டு பண்ணி இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த இடத்துக்காக ஒரே வாக்குவாதம் பண்ணி சண்டை பிடிச்சு கொண்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் வாக்குவாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அங்க சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை அங்கே உண்டாகுகிறதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படினால நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குவாதம் பண்ணுகிறது கூடாக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அந்த வருகிற அந்த பிரச்சனை எங்களுக்கு ஒருவேளை பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியம் இல்லையா? அப்ப அப்படின்னா நாங்கள் வேதனை பார்க்கிற பொழுது நாங்க இந்த வாக்குவாதங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. சாரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவோமானால் அங்கே எங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உண்டாகிடும். ரைட், அடுத்து நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி, அடுத்து அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கே வந்ததான வாக்குவாதம் என்ன, இதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சானே, இது என்னது, இது ஒரு இனத்துக்குள்ளதான இனத்துக்குள்ள வந்ததான ஒரு பெரிய வாக்குவாதம். அங்கே முதலாவது வாக்குவாதத்தை பார்த்த இடத்துக்கான வாக்குவாதம். இது ஒரு இனத்துக்குள்ள வந்ததான ஒரு வாக்குவாதம். இந்த இனம் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா புறஜாதிகள் அல்லது நாங்கள் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில ஏற்பட்டதான ஒரு வாக்குவாதம். என்ன நடந்தது என்ன சொல்லி பார்த்து சொன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட புறஜாதி மக்களோட கூட போயிட்டு இருந்து அவர் என்ன பண்ணிட்டு வந்தாரு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் போஜனம் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ யூதர்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா புறஜாதிகளோடு கூட சம்மந்தம் கலக்க மாட்டாங்க, புறஜாதிகளோடு சேர்ந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போய் சாப்பிட மாட்டாங்க. இப்படியான அநேக மாதிரியான அவங்க சில என்ன சொல்ற சில திட்டவட்டமான காரியங்களிலே அவங்க ஈடுபட்டு வாழ்ந்தவர்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உடனடியா பேதுருவோடு கூட அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்றாங்க, நீ புறஜாதிகளிடத்துல போயிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டியே
அப்ப நீங்க எங்களுடைய இனத்தை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கொச்சப்படுத்திட்டீங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரி, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அதை குறித்து அவர் விளக்கப்படுத்துகிற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இல்ல ஆண்டவராகிய தேவன் வந்து எல்லாரையும் அவர் எப்படி பாரு புறஜாதிகளுக்கும் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா அருள் செய்கிறார். ஆகவே நாங்க எல்லா இனத்தையும் நாங்க வந்து ஒரு இனத்தையும் நாங்க தள்ளி வைக்க கூடாது. எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பதாக வந்து அவங்க ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அந்த மிகுதியான பகுதிகளிலே வந்து அதை குறிச்சதான விஷயங்களை வந்து விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அடுத்து நாங்கள் இன்னொரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். சரி, அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது எபிகூரரும் ஸ்தோத்தியகருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாக்குவாதம் என்னத்தை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது மதத்துக்கான வாக்குவாதம், மதங்களை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் இங்கே எழுப்பி இருக்கிறது. சரி, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க போயிட்டு பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனுடைய அந்த விளைவுனால அங்க அவங்க ஒரு வாக்குவாதத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சானே, அப்ப நீங்க நல்லா கவனிங்க. சானே, அப்ப முதலாவது நாங்க பார்த்தோம் இடத்துக்கான வாக்குவாதம் நடந்துச்சு. ரெண்டாவது நாங்க பார்த்தது நாங்க வந்து ஒரு இனத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் என்ன செய்து வருகிறது. சரி, அப்ப நல்லா கவனிங்க. இந்த வாக்குவாதங்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரிவினைகளை என்ன செய்து மனித வாழ்க்கையில கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப நல்ல கவனிங்க. சாரே, இப்ப வந்து இந்த மாதிரியான சாரே, அதாவது இடத்துக்காக அல்லது இனத்துக்காக அல்லது மதத்துக்காக இப்படியான ரீதியிலெல்லாம் இங்க வந்து வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு சண்டைகளினாலும் பிரிவினைகளினாலும் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில தான் ஆண்டவராகிய தேவன் வந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை ஒரு 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 கூட்டத்துக்கு அவர் அனுப்பி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நமக்கும் அவருடைய சுவிசேஷத்தை அனுப்பி நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்றாருன்னா ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு இப்ப நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடுறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரே ஒரே தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிச்ச பிறகு, அப்படி ஆராதனைக்குள்ள வந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சபைக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருகிறது. அப்ப சபைக்குள்ள ஒரு வாக்குவாதம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தலைமைத்துவம் யாருக்குரியது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் இங்க எழும்பி இருக்கிறது. அப்ப உங்களை குறித்து எங்களுக்கு நான் ஒரு கேள்விப்பட்ட எண்ணத்தை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப அறிவிப்பு கிடைக்குது யாருக்குன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான வாக்குவாதம், இந்த பிரிவினைகள், இந்த பிரிவினைவாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த வாக்குவாதமான காரியங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா அதை குறித்து நாங்கள் வாதாட போகிறதுனாலையோ அதை குறித்து நாங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதுனாலையோ சாரே நாங்கள் அதில் எந்த ஒரு காரியத்தையுமே நாங்கள் நன்மையான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்களால முடியாம போயிடும். அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி விடும் என்றதுதான் நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதனாலதான் ஆண்டு சொல்றார் வந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிற பொழுது எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரவாசிங்க தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா சொன்னேன், இப்ப தம்முடைய குமாரனும் அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க சொல்லும்போது சொல்ற வந்து தம்முடைய குமாரனும் நம்முடைய அதாவது நம்ம எல்லாரையும் பாவ மன்னிப்பினுடைய மீட்பை கொடுத்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக ஐக்கியமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த தேவன் எப்படி பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி சாரி. அப்ப நம்மளாம் பாவ மன்னிப்பின் மீட்பாகி ரட்சிப்பு பெற்றுகிறோம். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் பெற்றுக்கிறோம் அப்படின்னா அவரோடு கூட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கியமாக இருக்க வேணும்.
அவரோடு கூட நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றாக இருப்பதற்கும் ஐக்கியமாக இருப்பதற்கும் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்ப இங்க என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, பிரிவினைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப ஆனபடினாலதான் அங்க 10வது வசனத்துல சொல்றாரு சகோதரரே. இப்ப இந்த சகோதரர்னு சொல்லப்படுகிற நேரத்தில் நீங்க 18 நாங்க எங்களுக்கு ஞாபகம் வரலையா, அந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நடந்த சமுத்திரம் பார்க்க 2 பேர் நாங்க சகோதரர்களா இருக்கிறோம். இப்ப சகோதரரே, வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்ப நாங்க சபைக்குள்ள வந்துட்டோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சபைக்குள்ள வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது இரட்சகராக நாங்க ஆராதிக்கிற பொழுது ஒன்றை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். நம்மை இந்த உலகத்திலிருந்து, உலகத்தினுடைய பாவ இச்சைகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆனபடினால அந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருந்ததான அந்த சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர, நமக்கு வெவ்வேறு விதமான சிந்தைகள், எங்களுடைய சிந்தனைகள் மாற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்புகள் வாழ்க்கை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா பிரிவினைகள் எல்லாம் வந்துடும். பிரிவினைகள் வந்துட்டா நல்லா கவனிங்க, நாம ஒருத்தரை ஒருத்தர் மனுஷருக்கு மனுஷரை நாங்க பெருமைப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோமே தவிர, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறது நாங்க என்ன செஞ்சிருவோம், எல்லாருமே விட்டு விடுவோம். அப்ப நாங்க எப்பயுமே எங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டிய விஷயம், என் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சோ அந்த சிந்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப நாங்க பிலிப்பியர் புத்தகத்துக்கு நாங்க திருப்போம். அந்த பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பி 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நல்லா கவனிங்க. சானே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். சானே, இப்ப அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? நாங்க வாசிப்போம் 6ஆம் வசனத்திலிருந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். முதலாவது நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை வெறுமையாக்க வேண்டும். நாங்க என்ன செய்ய வேண்டாங்க, வெறுமையாக்க வேண்டும். எப்படி வெறுமையாக்க அப்படின்னா, எல்லாம் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்ப எங்களை நாங்க முதலாவது வெறுமைப்படுத்த வேண்டும். எங்களை நாங்கள் வெறுமையாக்கி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பாவிகள்லையும் பிரதான பாவி நான் தான். சார், என்னை விட பாங்குலத்தில் ஒருத்தர் இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய பயங்கர கொடூரமான பாவி நானு. அப்பேற்பட்ட பாவியாகிய எனக்கு விடுதலை கொடுத்தவர் நீங்க அப்படின்னா, நான் என்னை வெறுமையாக்க வேண்டும். நான் என்னை வெறுமையாக்கினால்தான் சானே நான் தேவனுடைய சிந்தைக்கு ஏற்ற பிரகாரமான ரீதியில, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கை என்ன செய்ய நீங்க நிறைவேற்றுங்க. நீங்க அனுப்புற இடத்துக்கு நான் போகணும். நீங்க சொல்ற வேலையை நான் என்ன செய்ய வேணும். அப்ப நான் என்ன வெறுமையாக்க வேண்டும் முதலாவது. 2வது வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க 2வது பகுதி பார்க்கிற பொழுது, இந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருந்ததான அந்த சிந்தை என்ன அப்படின்னா, தம்மை தாமே தாழ்த்துகிறதான ஒரு குணாதிசயம். இன்னைக்கு நல்ல கவனிங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிறதுனாலயோ, நான் ஊழியம் பண்ணுகிறதுனாலயோ, என்னென்ன காரியங்களை செய்கிறதுனாலயோ என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றையும் அறியாத நிர்மூடன் அப்படின்னு சொல்றாங்க யாக்கோபு சொல்லும்போது. யாக்கோபுல ஆகு சொல்லும்போது சொல்றாரு, நான் எல்லாம் ஒன்றையும் அறியாத நிர்மூடனா இருக்கிறேன் அப்படின்றார். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களை கொண்டுதான் எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய உலகத்துல யாருமே எங்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. யாருமே எங்களை என்ன செய்ய மாட்டாங்க, தேடி வர மாட்டாங்க. யாருமே எங்களை கணக்கெடுக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததான எங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார். அப்ப ஜீவனை கொடுத்து ரட்சித்துக் கொண்டுதான் அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். எங்கள்கிட்ட 2வது வர வேண்டிய குணாதிசயம், முதலாவது குணாதிசயம் எங்களை வெறுமையாக்குற குணாதிசயம். 2வது குணாதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை தானே நான் தாழ்த்துகிற குணாதிசயம் எனக்குள்ள என்ன செய்ய வேணும்,
வர வேண்டும். அப்ப எனக்குள்ள தாழ்த்துகிற குணாதிசயம் வரணும். பெருமைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப தேவன் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர். இப்ப நாங்க வந்து மனுஷர்களை எதிராளிகள் ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவர்களை எப்படியாவது சமாளிச்சு ஏதோ ஒரு போரை புரிஞ்சாவது நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்களை வெற்றி கொண்டுடலாம். ஆனா நாங்கள் தேவாதி தேவனை நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னா என்ன அப்படின்னா அது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? வந்து தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப தேவனுடைய அந்த எதிர்ப்பை நாங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில சம்பாதிச்சு கொள்ளவே கூடாதுன்றதுல நம்ம கவனமா இருக்கும். அப்ப நாங்கள் ரெண்டாவது பத்தி என்ன பண்றோம்னா எங்களை நாங்கள் என்ன பண்ண வேண்டாங்க? தாழ்த்த வேண்டும். அவங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வெறுமையாக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது எங்களை தாழ்த்த வேண்டும். ரைட். மூன்றாவது சார் நான் என்ன சொல்லி வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் யாவும் முடங்கும்படி. நீங்க இங்க நாங்க பார்க்கிற பொழுது அந்த தன்னை தானே வெறுமையாக்கின குணாதிசயம் வருகிற பொழுது, தன்னை தானே தாழ்த்துகிற குணாதிசயம் வருகிற பொழுது அந்த மனுஷனை தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துகிறவராக என்ன செய்றார்? வந்து காணப்படுகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்ற வந்து தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவான்? தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சரி, நல்லா கவனிங்க. அப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உயர்வு என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா சரி அவருக்குள்ள இருந்துதான் அந்த தன்னை வெறுமையாக்குகிற குணாதிசயமும் தன்னை தாழ்த்துகிற குணாதிசயமும் அவருக்குள்ள இருந்துதான் அந்த சிந்தை நிமித்தம் அவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயர்வை அங்கே கொண்டு வந்ததுன்னு நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க மூன்றாவது பகுதியில மூன்றாவது சிந்தை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நாங்க எங்களுக்கானவர்கள் அல்ல, நாங்க வந்து நமக்கானவர்கள் கிடையாது. நாங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? நாங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்ற அந்த விலையினாலே நாங்க தேவனுக்காக வாங்கப்பட்டவர்கள். சாமி நாங்க இந்த பூமியில இருக்கிறதான இந்த காலப்பகுதியில ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். மீட்பை கொடுத்து எங்களை தம்முடைய சுவிகார புத்திரிகளாக என்ன பண்ணுகிறார்? அவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம தேவனுடைய புத்திரர்களாகவும் நாம தேவனுடைய புத்திரிகளாகவும் இருக்கிறபடினால நாம நமக்கானவர்கள் இல்ல. ஆனபடினால நமது சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா சானே நாம மற்றவர்களுக்காக வாழ வேண்டியவர்கள். நாம யாருக்காக வாழ வேண்டியவர்கள்? மற்றவர்களுக்காக. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்காக தான் எங்களுடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும். அப்ப இதுதான் அங்க நாம எனக்காக வாழ்ந்தா எனக்கு உயர்வு வராது. நான் மற்றவர்களுக்காக வாழுகிற பொழுதுதான் எனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உயர்வை என்ன செய்வார்? எனக்கு தருகிறவர். அப்ப யாரோட இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் தன்னுடைய அந்த விலையேற பெற்ற அந்த மீட்பினுடைய ரட்சிப்பை கொடுப்பதற்காக சதானே அவர் என்ன பண்ணார்? தம்மை தாமே எங்க ஒப்பு கொடுத்தார்? சிலுவை மரணத்துக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்ப சிலுவை மரணத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த மரணத்துக்கு ஒப்புவித்த படியினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப நல்ல கவனிங்க சாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள சிந்தை நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப நமக்காக வாழ்வதை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி நாம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம எல்லாரும் யாராக இருக்க பிதாவுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக தேவனைகள் எல்லாரையும் இளைஞர்கள் சுவீகரித்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி இயேசு ரத்தம் என்ற அந்த கிரயம் அந்த விலையை கொடுத்து எல்லாரும் என்ன செய்ய வச்சுக்கிறார்கள்? வாங்கி வச்சிருக்கிறார். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு மட்டும் உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன்னு பாட்டெல்லாம் படிப்போம். ஆனா நாங்க யாருக்காக வாழ்ந்துட்டு இருப்போம்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்? நமக்காக பிரயாசப்படுறது, நம்மளை எப்படி உயர்த்திக்கிறது, நமக்கான விஷயங்கள்லாம் எப்படி சேகரிக்கிறது, எப்படி எல்லாம் தேடிக்கிறது, என்னெல்லாம் பண்றது, நம்ம வாழ்க்கை குறித்து மட்டுமே நம்முடைய சிந்தனைகளை நம்ம நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய்கிட்டு இருப்போம். அப்ப இது எவ்வளவு பெரிய என்ன சொல்றது? இதெல்லாம் சொல்லி இதை பத்தி நான் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தா சானே நாங்கள் இன்னைக்கும் மடையர்களாக இருக்கிறோம்.
இன்னைக்கு நாங்கள் ஒரு மடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் நமக்கானவர்கள் கிடையாது, நாங்கள் நம்முடையவர்கள் இல்லை. நாம் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். தேவனுக்கானவைகளை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சிந்திக்க வேண்டும். சாமி, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றுபவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவது தன்னைத்தான் என்ன பண்ணணும்? வெறுமையாக்க வேண்டும். இரண்டாவது தன்னைத்தான் என்ன பண்ண வேண்டும்? தாழ்த்த வேண்டும். மூன்றாவது தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை என்ன செய்ய வேண்டும்? நோக்க வேண்டும். இந்த நோக்கத்தில தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய சிந்தை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். சரி, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வாக்குவாதம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, ஆசீர்வாதத்துக்காக வாக்குவாதம் பண்றது. எப்படி என்னத்துக்காக பண்றது? ஆசீர்வாதத்துக்காக வாக்குவாதம் பண்றது. நீங்க ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல காயின் ஆபேலுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த காயின் ஆபேலுடைய வரலாறுல நீங்க பார்க்கும்பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆசீர்வாதம் யாருக்கு? சானே, ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல. ஏன் எனக்கு கிடைச்சி, ஏன் உனக்கு கிடைக்கல? சாரி, ரைட், வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம். சாரி, 8ஆம் வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சம்பவத்தை நாங்க பாக்குறோம். முதலாவது வசனத்திலிருந்து நாங்க பாக்குறோம். இந்த காயின் ஆபேலுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு போறாங்க. காணிக்கைகளை கொண்டு போறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவங்களுக்கு என்ன கற்றுக்கொடுக்குது அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கான உகந்த காணிக்கைகளை, சுகந்த வாசனை உள்ள காணிக்கைகளை தேவனுக்கு முன்பதாக கொண்டு போகணும். அப்ப கொண்டு போனா அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சானே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறார். இது என்ன விதமான காணிக்கைகள் அங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயின் என்ன காணிக்கை கொண்டு போனாரு? வாசிங்க. இந்த காயின் கொண்டு போன காணிக்கையே, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். அடுத்தது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் சானே முதலாவது ஆபேலையும் இரண்டாவது ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆனா யார் அங்கீகரிக்கல? காயினையும் காயினுடைய காணிக்கையும் அவர் என்ன செய்ய இல்லை? அங்கீகரிக்க இல்லை. சானே, இப்ப இது அங்கீகரிக்க இல்லை என்றதான ஒரு சம்பவத்தை காண்றதுக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள், சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா சில பல வருஷங்கள் கூட நினைஞ்சிருக்கலாம், பாத்தீங்கன்னா எடுத்திருக்கலாம். சானே, ஏன்னா காயின் அடிக்கடி நிலத்தை உழுது அங்க போயிட்டு ஒரு மரக்கறிகளை போட்டு, மரக்கறிலாம் போட்டா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மரக்கறி போட்டா குறைஞ்சது 3 மாசம் 6 மாசம் என்ன செய்யணும்? அந்த மரக்கறிகள்ல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்க வேண்டும். அப்ப அந்த காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அங்க நீங்க பாத்தீங்கன்னா சிலர் அது மாத கணக்கு அல்லது வருஷ கணக்குகள் எல்லாம் போயிருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போயிட்டு அங்க நிலத்துக்கு அடைய நிலத்துல வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய போராட்டத்தை அனுபவிக்கிறான். ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? ஆசீர்வாதம் அவனுக்கு வர மாட்டேங்குது. அவனுக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. அப்ப ஆபேல் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மந்தையை பெருக்கிறான். அது என்ன செய்யுது? மந்தை என்ன செஞ்சிட்டு இருக்குது? அதிகமான மந்தைகள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? அங்க குட்டி போடுறதும் அங்க பெருமதியான விஷயங்கள்ல அங்க வளர்ச்சியை இங்க பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கார பார்க்கிறோம். பேச விடாங்க. கவிஸ் உட்கார், பேசாம நல்லா கவனிங்க. அப்ப இங்க நாங்க என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க ஆபேலுடைய ஆசீர்வாதம் பெருகி வந்துட்டு இருக்குது. அப்ப இது ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. இப்ப இது பேசினான்ன்றது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்யலாம்? தம்பிக்காரை கூட்டிட்டு போயிட்டு பேசுறான். உனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வருது, எனக்கு மட்டும் என்ன செய்யல? ஆசீர்வாதம் என்ன செய்யல? வரல. சாரி, அப்ப இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அங்க பேசுகிற பொழுது அங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான என்ன செஞ்சு ஒரு பிரச்சனை என்ன செஞ்சு அங்க வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சானே அந்த நாட்கள்ல உடை நீங்க முத ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த உடை எதுல இருந்து கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தோள்கள், அதாவது ஆட்டு தோல்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? ஆட்டினுடைய தோலை எடுத்து தோல்ல தான் அரைக்கத்திகளை உண்டாக்கி இணைஞ்சிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்ப காயின் என்னதை கொடுத்திருப்பான்? காயின் என்னதை கொடுத்திருப்பான்? எங்க இருந்து தோலை வாங்கியிருப்பான்? ஆபேல் கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பான். சில ஆபேல் கிட்ட இருந்து அந்த ஆட்டுல இருந்து தோலை வாங்கி அவர் கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆடுகளை வாங்கி அவர் சாப்பிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம்.
சாணி. ஆனா அண்ணன் தம்பி 2 பேத்துக்குள்ளேயும் இந்த ஆசீர்வாதத்துல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது 2 பேர் அதை குறித்து பேசி தர்க்கம் பண்ணுகிற பொழுது ஒரு பிரச்சனை உண்டாகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இவன் என்ன பண்ணிப்பான், இவனும் பல விதமான ரீதியில தர்க்கம் பண்ணியிருப்பான், அவனும் இவங்கிட்ட பல விதமான தர்க்கம் பண்ணியிருப்பான். சாணி. அந்த பண்ணினது நிமித்தம் அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்துல ஒரு விதமான ஒரு தாழ்வு, ஒரு தாழ்ச்சியான ஒரு நிலை வருகிறதை ஒருவன் பார்க்கிற பொழுது அவனுக்குள்ள மற்றவனை பார்க்கிற நேரம் அவனுக்குள்ள வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குவாதம் அவனுக்குள்ள முற்றி வருகிற பொழுது அங்க பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பொறாமை, வெறி கொண்டு எழுப்புகிற ஒரு பொறாமை வந்துச்சு. பொறாமை வந்த உடனே அவனுடைய சகோதரன் என்றும் பாராமல் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே என்ன பண்ணிடுறான், அவனை கொலையே செஞ்சிடறான். நல்ல கவனி. இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதா இருந்தா ஆசீர்வாதத்தை நமக்கு யார் தருவா? கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்ப கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் யோகியமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பதாக அநாகரிகமாக நான் நடந்து கொள்ளக்கூடாது. நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துகிற பொழுது நான் காணிக்கையை செலுத்துவது மனுஷனுக்கு அல்ல, நான் ஒரு சபைக்கு அல்ல, நான் தேவனுக்கு செலுத்துகிறேன் என்றதான உணர்வுபூர்வமான ஒரு காணிக்கையை ஒருத்தர் செலுத்துகிறானோ அவனுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், கொடுப்பார். சரி. அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மனுஷனிடத்துல எல்லாம் அவனுடைய வாக்குவாதம் இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிற என்ன பிரதர், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நாங்க எத்தனையோ வருஷமா வந்து இங்க சுத்திட்டு இருக்கிறோம், என்ன சிஸ்டர் நாங்க அப்படி இப்படின்னு இருக்கிறோம், நீங்க இப்ப வந்து உங்களுக்கு அப்படிலாம் இப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சபைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதங்கள் எல்லாம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பார்க்கிறது கூட நிறைய பேர் கூட என்ன வந்தது அப்படின்னா பிரிவினைவாதங்கள் வந்து விடுகிறது. நல்ல கவனிங்க. அப்ப ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் வந்து யாரோடு ஒன்றாக இருக்க வேணும்னா இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றா இருக்க வேணும், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு குணாதிசயம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, சானே நான் மனுஷனுக்கு அல்ல, நான் மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது அல்ல, மனுஷனுக்காக அல்ல, நான் தேவனுக்காக இதை செய்கிறேன். சானே நான் தேவனை நான் மேன்மை பாராட்டுகிறேன், மனுஷனை அல்ல அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். சரி. அப்ப ஆனபடினால அங்க ஒரு பரிபூர்ண ரட்சிப்பு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவான், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி. அப்ப இந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருவதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது உண்மையா வருவாங்க, தொடர்ச்சியா தேவனுக்காக கொடுக்க வேண்டிய சகல விதமான காரியங்களையும் உண்மையாக கொடுப்பாங்க. சிலர் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இதை நிமித்தம் உள்ளேயே இவங்களுக்குள்ள பொறாமைகளும் எரிச்சல்களும் உண்டாகி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள பிரிவினைவாதங்கள் எல்லாம் என்ன செய்ய துவங்கிடும், உண்டாக துவங்கிடும். சரி. அப்படினாலதான் ஆண்டவராகிய நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த சிந்தை வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளே என்ன செய்யாது, பொறாமை என்ன செய்யாது, வராது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கானவர்கள் அல்ல, உங்களை மீட்டெடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய விலைக்கிரயமாகிய ரத்தத்தை உங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தத்தை சிந்திரது நிமித்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு கிடைச்சிருக்கிறது. அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நீங்க, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்க உலக வழிபாடுகளுக்கு நீங்க தப்பிச்சு வாழ வேணும். உலகத்தில் இருக்கிறதான மற்றவருடைய கிரிகள் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சிந்தை உங்களை, நீங்க எப்பொழுதும் உங்களை நீங்க வெறுமையாக்கி என்னவன், நீங்க வெறுமையானவர்களாக இருக்க வேண்டவன். நான் ஒன்றும் இல்லை, எந்த விதத்திலையும் நான் எதுவுமே ஒரு பெரிய திறமையாவோ எந்த விதமான திறமையோ நான் மிகப்பெரிய ஒரு வரங்களை பெற்றோம் அதை பெற்ற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எனக்கு என் ஆண்டவர் தந்தது, எல்லாமே ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் முற்றிலும் வெறுமையானவன் என்றதான சிந்தனை எனக்குள்ள வந்துச்சுன்னா தான் சானே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் மேல எந்த விதமான பொறாமையோ எரிச்சலையோ என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்டு வர மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் என்னை வெறுமையாக்கினான், நான் என்னை தாழ்த்தினான், சாரி நான் பிறனுக்கானவைகளை நோக்கினான், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சாரி அப்ப என்னை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிற பிரகாரமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவின் சிந்தையை நான் என்ன செய்யக்கூடாது, நான் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. சொல்றாங்க, நல்ல கவனிங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவனுடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. நல்ல கவனிங்க. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்க குறித்து பார்க்கிற நேரம்
அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசினாலேயே அவர் எழுதி வச்சுக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். சார் நல்ல கவனிங்க. இப்ப அடுத்த 10 வருஷத்துல அவர் வந்து வாக்குவாதம் செய்ய மாட்டாரு, கூக்குரலிடவும் மாட்டாரு, அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை, அவருடைய நோக்கமெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்து கொண்டு போறாங்க இல்லையா, அவர் வந்து பிடிச்சு கொண்டு போற நேரம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிக்கப்படுகிற ஆடை கொண்டு போற மாதிரி கொண்டு போவாங்க. அவர் வாயை திறக்க மாட்டார். தன்னிடத்துல நீதி இருக்கிறது, தன்னிடத்துல நியாயம் இருக்கிறது, சானே தன்னிடத்துல எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அவர் இருக்கிறார். ஆனாலும் அவர் தன்னுடைய வாயை என்ன செய்யல, திறந்து வாக்குவாதம் பண்ண போவார். நல்ல கவனி. ஏன் அப்படின்னா, தானே அவருடைய மொத்த விசுவாசமும் மொத்த தொடர்பும் தம்மை பிதாவோடு கூட இருந்தது. ஆனா அப்படின்னா அவர் எதுக்குமே அவர் என்ன செய்யறார், வாய் என்ன செய்யறார், அவர் வந்து திறக்க இல்லை. இன்னைக்கு நாம என்ன அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில நாம செய்யாத நம்ம மேல சுமத்தப்பட்ட போதோ, அல்லது நாங்க செய்த குற்றங்கள் எங்க மேல வந்து சிலரை விழுகிற பொழுதோ, நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பயங்கரமான வாக்குவாதங்கள் என்ன பண்ணிடுறோம், நாங்க ஈடுபடுகிறோம். வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறது மூலமாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிரச்சனைகள் அதிகமாக்கி நாங்க வீடுகள்லையும் சரி வீதிகள்லையும் சரி எங்களுடைய வாயில்படுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் எல்லாம் காயப்படுத்தக்கூடியதாக, இவர்களையும் தேவனுடைய சமூக அதிகமாகி சண்டை வருது. வீடுகள் நீங்க செய்யாததை சொல்லுவாங்க, வீட்டுகளுக்கு வரலாம். உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய தொடர்பும் தேவனோடு கூட சரியாக இருக்குமாக இருந்தா, நல்ல கவனிங்க, அவர் உங்களுடைய நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அவர் உங்கள் நியாயத்தை பட்டப்பகல் போல கொண்டு வருவார் என்றதான அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள உறுதியாக இருக்கும். அப்படின்னா நாம எதை குறித்து வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குவாதம் பண்ணி இதுக்காக நான் இல்லை, நான் அப்படி செய்யல, இப்படி செய்யல சானே. இந்த போராட்டம் பார்த்து சில வீட்டுகளுக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள வந்துடும். நான் எடுக்க நான் செய்யல, அப்படி அப்படின்னு இந்த பிரச்சனை வருகிற பொழுது எங்க வீட்டில் என்ன வந்துடும், நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. சண்டை அதிகமாகிடும், பிரிவினைகள் அதிகமாகிடும், சாரி பெரிய போராட்டம் ஆகிடும். இதே தான் கணவன் மனைவி கூட, இதை பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு சாரி. அப்ப இப்படியான விஷயங்களை வந்து நீங்க கவனிச்சு பார்க்கிற நேரம் சாரி, எங்க வாக்குவாதம் இருக்கிறதோ அந்த பிரிவினை என்ன செஞ்சிருது, உண்டாகிறது. அப்ப எங்களுடைய விசுவாசம் நான் வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடையவன் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். ஆகவே நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறவனாக நான் இருக்கக்கூடாது சானே. ஆனா நான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், எனக்காக சதானே எல்லாத்திலும் வாதாடுகிறவரும் ஒருவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சதானே நாங்க மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்புவோமானால், மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்புவோமானால், சரி 9ஆம் வசனத்துக்கு வாசிங்க. 1080வது பக்கம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அவ்வளவுதான். அப்ப நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசம் யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும் சானே. அப்ப அந்த நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கும். அப்படின்னா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். தேவன் சில நேரம் சானே எங்க மேல அவருடைய கோபத்தை காண்பிக்கிற பொழுது, அந்த கோபம் ஒரு வேளை எங்களுக்கு ஒரு பாடுகளாக வரலாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் நல்ல கவனம், அது எங்களை சிரிக்காது, அது எங்களை முற்றிலுமாக எங்களை சானே மாக்கிறாது. அப்ப நாம எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும், நான் பாவம் செய்யறதுனால உங்களுடைய கோபத்தை வேணாம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சானே, நிச்சயமா என்ன நீங்க விசாரித்து என்னுடைய நீதியை நீங்க வெளிச்சத்துக்கு என்ன செஞ்சிடுவீங்க, வருவீங்க. என்னுடைய எனக்கு நீதி செய்கிறதை நான் என்னுடைய கண்களால் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். அப்ப விசுவாசம் உள்ள சந்ததிகள், தேவன் மேல வச்சுக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள்
வாக்குவாதங்களுக்கெல்லாம் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த பிரிவினைகளும் சண்டைகளும் எல்லாம் வந்து நம்மளை வந்து என்ன அப்படின்னா இவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை, இவங்க யாரு கிறிஸ்தவர்கள் இல்லை, இவர்கள் வந்து யார் அப்படின்னா இவங்க கலகக்காரர்கள். இவங்க யார்? இவங்க கலகக்காரர்கள்னு சொல்லிடுவாங்க. சாணி நீங்க ஒன்று குறித்து நீங்க ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஒன்று குறித்து புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு வசனத்தை பார்க்கலாம். தேவன் வந்து சாணி கலகத்துக்கு அல்ல. வாசிங்க இருக்கா? 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கிறது. இதை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க. எடுத்துட்டீங்களா? 33ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் ஒரு காரியங்கள் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, நடைமுறைக்கு வரக்கூடாது. சாதனை அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நம்ம எந்த ஒரு வாக்குவாதங்களிலும் ஈடுபடாதவர்களாக நாங்கள் என்ன செய்வோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணாதவர். அவர் வாக்குவாதத்தில் எப்பொழுதும் இணைஞ்சது கிடையாது, ஈடுபட்டது கிடையாது. அப்ப அப்படினால அவருக்குள்ள இருந்த சிந்தை என்னவோ அந்த சிந்தை தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தேவனால் உயர்த்தப்படுகிறவனாக என்ன செய்வேன், இருப்பேன். இந்த விதமாக எங்களை நாங்கள் கவனித்து நாங்கள் எல்லா காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிவர நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள்